இந்த கரிசலாங்கண்ணி நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அது மட்டும் இல்லாம ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கிறவங்க இந்த கரிசலாங்கண்ணி சாறு இருக்கு பார்த்தீங்களா? இது எம்ப்டி ஸ்டொமக்ல வீக்லி 3 டைம்ஸ் எடுத்தாலே போதும். நல்லா நமக்கு கருகருன்னு கூந்தல் வர ஆரம்பிக்கும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு நல்லா கருப்பா இருந்துச்சு. இப்போ ஹேர் தின்னிங் ஆயிட்டு ஒரு மாரி கிரே கலர்ல ஆயிட்டு வருது. கிரே ஹேர் நெறைய இருக்கு. பிளஸ் செம்பட்ட முடி மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூந்தல்ல வந்து ஜீவனே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு சொல்றவங்கலாம் இந்த பிரிங்கராஜ் இந்த கரிசலாங்கண்ணி சாறு காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த கரிசலாங்கண்ணி ரொம்ப பெஸ்ட் ஒரு ஹெர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கு, இல்ல ஜாயிண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னு சொன்னா இந்த கரிசலாங்கண்ணி தான். ஸோ இந்த கரிசலாங்கண்ணியும் இந்த அவுரி அப்படின்னு சொல்லக்கூடிய நீலி ரெண்டும் சேர்ந்து இந்த ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணும்போது ரொம்ப நாளா ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு நார்மலா தான் இருப்பாங்க. ஸோ ஒரு 20, 30 இயர்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, டீனேஜ்ல சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? 10 வயசுல, 12 வயசுலலாம் என் குழந்தைக்கு, என் பொண்ணுக்கு நல்லா திக்கா இவ்ளோ முடி இருந்ததுங்க. இப்ப ஏஜ் வந்து 15, 16 இருக்கும். இப்போ பாருங்க எவ்ளோ இருக்குன்னா, ரொம்ப ஹேர் கொட்டி போயிட்டு ஹேரே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம், ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தாங்க எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம். இப்போ டீனேஜ்லயே இது வந்துருச்சுன்னா, அந்த அளவுக்கு பாடியில நமக்கு வந்து நியூட்ரிஷன் இல்லாத மாரி தான் இருக்கு.